செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசபந்து உட்பட்ட அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு. பாதாள உலகக்குழு மீதான தாக்குதலில் நீதிமன்ற உத்தரவு. கனடா ஒன்டாரியோ சட்டசபைக்கு மீண்டும் ஈழத்தமிழ் பூர்வீக கனேடியர்கள் தெரிவு. மூன்றாவது முறையில் ஆட்சி அமைக்கும் முற்போக்கு பழமைவாத கட்சி. இலங்கையின் அரசியல் தலைவர்களில் சிலர் பாதாள உலகுக்கு ஆதரவு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதிகளில் படையினரின் உதவியுடன் போதைப்பொருள் விநியோகம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாரதூர குற்றச்சாட்டு. தமிழக காவல்துறை தென்னகங்கார அடாவடியுடன் செயற்படுகிறது. சீமானின் துணைவி கயல்விழி கடும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இன்று நேரடி சந்திப்பு. உக்ரைனிய கனிம வளம் தொடர்பான ஒப்பந்தமும் இறுதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள், சட்ட அதிகாரிகள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பல துறையினர் பாதாள உலக குழுக்களுக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக குழுக்களால் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை எதிர்நோக்கும் என்றும் இதன்போது தெரிவித்தார். நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தி வரும் நிலையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று மாலை திடீரென்று சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டம் மீதான குளிர்நிலை விவாதத்தில் உரையாற்றியிருந்தார். இலங்கையில் உள்ள அனைத்து துறைகளும் பாதாள உலக குழுக்களோடு இணைந்து அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் வலையமைப்பை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக குழுக்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த வலையமைப்பிற்கு அடிபணிந்ததாகவும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். T-56 ரக துப்பாக்கி 73 பாதாள உலக கும்பல்களின் கைகளுக்கு சென்ற நிலையில் 35 மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவற்றையும் விரைவில் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். கடந்த 6 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 6 வெவ்வேறு கும்பல்கள் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் லசந்த விக்ரமதுங்க கொலை, கீத் நொயார் மீதான தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்றவற்றின் விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். இந்த சம்பவங்கள் குறித்து விரைவில் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் அது தொடர்பிலான தகவல்களை தற்பொழுது வெளியிட மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களை வெளியிடுவது சந்தேக நபர்கள் தப்பிக்க உதவும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் முக்கிய நபர் ஒருவர் தற்பொழுது காணாமல் போயுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குறித்த நபர் தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தரை விட்டு வெளியேறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த நபர் நாளைய தினம் சரணடைவார் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் சந்தேக நபரின் பெயரை அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை ஜனாதிபதி குறிப்பிடுவதாக பரவலாக ஊகிக்கப்படுகின்றது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு உண்டு என பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் குற்றம் சுமத்தியுள்ளார். பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுனில் வட்டக்கல சுட்டிக்காட்டியுள்ளார். මේ පරමාර්ථ ඇතුලේ ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි ප්‍රධාන மறைந்த ஜனாதிபதி J.R. ஜெயவர்தன உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் வீட்டின் மீது கற்களை வீச கோனவல சுனிலை பயன்படுத்தினார். மறைந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாச பாதாள உலக தலைவர்களை பயன்படுத்தி பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்தி கொலை செய்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஜுலம்பிடியே அமரே மற்றும் பம்போடாவுடன் தொடர்புடையவர். ஜுலம்பிடியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மெய் பாதுகாவலராக செயற்பட்டார். தற்போது திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ள ராணி திரைப்படம் ரிச்சர்ட் டி சொய்சா தொடர்பானது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்த திரைப்படத்தை பார்வையிட்டு ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது தந்தை என்ன செய்தார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் மாத்தறை நீதவான் நீதிமன்ற குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளது. வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலேயே மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. வெலிகம பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அருகாமையில் கடந்த 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மற்றொருவர் காயமடைந்திருந்தார். உயிரிழந்த மற்றும் காயமுற்ற காவல்துறை உத்தியோகத்தர்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றியிருந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் இருந்து அகற்றும் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாகவும் தேசப்பந்து தென்னக்கோன் எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கனேடிய பொதுத் தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே உள்ள நிலையில் ஒன்ராரியோ மாகாண சட்டசபைக்கு நேற்று இடம்பெற்ற தேர்தலில் எதிர்பார்த்தபடி முற்போக்கு பழமைவாத கட்சி அமோக வெற்றியீட்டியுள்ளது. இந்த கட்சியின் சார்பில் மீண்டும் போட்டியிட்ட ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். முற்போக்கு பழமைவாத கட்சியை பொறுத்தவரை ஒன்டாரியோவில் இது முதல்வர் டக்ஃபோர்டுக்கு 3வது முறையாகவும் தொடர்ச்சியாக கிட்டிய வரலாற்றின் சாதனை வெற்றியாகும். இந்த வெற்றியில் ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் விஜய் தணிகாசலம் ஸ்கார்பரோரோ டூச் பார்க்கில் தொகுதியில் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் பதிவான 33,269 வாக்குகளில் 16,357 வாக்குகளை விஜய் தணிகாசலம் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். இதேபோன்று மார்க்கம் தோன் ஹில் பகுதியில் போட்டியிட்டிருந்த லோகன் கணபதியும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றியினூடாக முற்போக்கு பழமைவாத கட்சிக்கு ஒன்டாரியோ சட்டசபையில் 80 ஆசனங்களும், NDP கட்சி 27 ஆசனங்களும், தாராளவாத கட்சிக்கு 14 ஆசனங்களும் கிட்டியுள்ளன. அதேபோன்று பசுமை கட்சிக்கு 2 ஆசனங்களும், சுயேட்சை வேட்பாளருக்கு 1 ஆசனமும் கிட்டியுள்ளது. லிபரல் கட்சியின் தலைவி பொனி குரம்பி இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளமை அந்த கட்சிக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்பு மாதிரிகளில் பெரும்பாலானவை மனித எச்சங்கள் என விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தெரிவித்துள்ளார். குறித்த பகுதியில் 2 அடி ஆழத்துக்கு கீழே மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியா அல்லது தனிப்பட்ட புதைகுழியா என ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்று 2வது தடவையாக யாழ் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா குறித்த மனித எச்சங்கள் தொடர்பான அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார். குறித்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் 2 மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா கூறினர். எனவே இது குறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா ஆய்வினை செய்வதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாகவும் கூறினர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் முதற்கட்டமாக வருடி இயந்திரம் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் அது தொடர்பில் 4ஆம் திகதி நீதிமன்றில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும் எனவும் கூறினர். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு 2வது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார். அங்கு 40க்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அதில் 2 விலங்கு மாதிரிகளை விட மிக்க பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்துடைய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாகும். ராஜ் சோமதேவா அவர்கள்தான் பொகுத்தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான ஆய்வையும் மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இன்று கௌரவ நீதவான் அவர்கள் அவருடைய ஆலோசனையின் கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல்கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல் கட்டமாக 3ஆம் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு
மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து 2 அடிக்கு கீழ்தான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதகுதியா என்பதனை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். அது குறித்த போது சதுப்பு நிலமாக இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் எனக்கு தெரிந்தளவில் அந்த குறித்த பகுதியானது வயல் நிலமாக இருந்து தனியாரினால் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட காணியாக இருக்கின்றது. ஆகவே மன்றின் நீதிவானுடைய கட்டளைக்கு அமைவாக எதிர்வரும் 4ஆம் மாதம் 3ஆம் தேதி இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இலங்கை திரும்ப காத்திருந்த போது உயிரிழந்த தில்லையம்பலம் சுதேந்திர ராஜா என்கின்ற சாந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. சாந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாந்தன் துயிலாலயம் இன்றைய தினம் அவருடைய தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இலங்கை திரும்ப காத்திருந்த போது உயிரிழந்து தில்லையம்பலம் சுதேந்திர ராஜா என்ற சாந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது புகழுடல் விதைக்கப்பட்டு எள்ளாங்குளம் துயிலும் இல்லத்தில் குடும்பத்தினரால் சாந்தன் துயிலாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த துயிலாலயத்தில் சாந்தனின் தாயார் தீபமேற்றி மலர் மாலை அணிவித்து திறந்து வைத்திருந்தார். இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் 33 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த துயிலாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான முருகனும் கலந்து கொண்டிருந்தார். இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள், ஐயாக்கள், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன். என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்திருக்க வேண்டியதை நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன். நான் 33 வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைச்சு வச்சிருந்தவைக்கு நான் தான் சொல்கிறேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாம, என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம, இப்படி ஒரு பாவத்தை செய்த தா உயிரோட இனி இருக்கக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. நான் கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட இருந்துக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வெளியே வரல, அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சாந்தன் அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கையான இறப்பு இல்லை. அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லாரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசு சம்பந்தமாக எதுவும் கிடைக்க விரும்பலை. அடுத்தது நான் வாழ்க்கையில் நிறைய படிச்சுக்கிறேன் துறவிகளை பற்றி. நான் ஒரு துறவியோட வாழ்ந்துருக்கிறேன். அதான் கடைசி 10 வருஷம், கடைசி 3 கடைசி ஒரு 6 மாதம் 7 மாதம் நானும் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான். இந்த துறவண்டா என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சாந்தனிட்ட தான் கற்றுக்கொண்டேன். ஒரு துறவி என்ன எப்படி வாழணுமன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் சாதாரண ஆத்மா இல்லை. அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லையண்டு. நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை. கடைசி 3 மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டாருண்டு. ஒரு சராசரி மனுஷனை பார்த்து அவர் இறந்துட்டார். தூய ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை. அதான் மட்டும் நான் சொல்லுவேன். அவர் இறக்கலை. இருக்கார் அவர். இதேவேளை சாந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இன்றைய தினம் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த 5 மாத கால பகுதியில் எவ்வாறு 18 லட்சம் ரூபாய் செலவில் 3 வெளிநாட்டு பயணங்களை ஜனாதிபதி மேற்கொண்டார் என எதிர்க்கட்சிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சீனா, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கான பயண செலவு குறித்து அரசாங்கம் அண்மையில் தகவல் வெளியிட்டது. இந்த 3 பயணங்களுக்கும் 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவு செய்யப்பட்டதாக அரசாங்கம் கூறியமை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த விமர்சனங்களுக்கு சுகாதார அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் பதிலளித்துள்ளார். ஜனாதிபதியின் பயணங்கள் பல்வேறு வகைப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தியோகபூர்வ, பணி, அழைப்பு மற்றும் தனிப்பட்ட பயணங்களை ஜனாதிபதி மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 மாதங்களில் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எவ்வாறு 18 லட்சம் ரூபாய் மாத்திரம் செலவு செய்யப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிரமப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்திய பயணத்தின் போது விமான பயணச்சீட்டுக்காக 3,12,350 ரூபாய் உட்பட 1.22 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். பயணச்சீட்டு தவிர்ந்த ஏனைய செலவுகள் ராஜதந்திர பரிசுகள் மூலம் கிடைத்தது எனவும் நலின் ஜேதிச குறிப்பிட்டார். சீனாவுக்குரிய விமான பயணச்சீட்டுக்கான செலவை அந்த நாட்டு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகம் 3,86,000 ரூபாவை மாத்திரமே செலவிட்டதாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கான பயணத்துக்கு 2,79,971 ரூபாய் மாத்திரமே செலவு செய்யப்பட்டதாகவும் நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் கடந்த அரசாங்கங்களின் காலப்பகுதியில் வெளிநாட்டு பயணங்களுக்கு எவ்வாறு அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டது என்பதே உண்மையான கேள்வி எனவும் அவர் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பயணங்களுக்கு 3,572 மில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்புவோருக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச மேலும் சாடியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரைவாசி கட்டணத்தை செலுத்தியா வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார் என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கேள்வியொன்றை எழுப்பியுள்ளார். கடந்த காலத்தில் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட தொகை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றில் தகவல்களை வெளிப்படுத்திய நிலையில் சாமர சம்பத் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் ரூபாய் தான் செலவாகியுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. 11 பேருடன் சென்றுள்ள ஜனாதிபதிக்கு 1.8 மில்லியன் தான் செலவென்றால் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் குறித்த 3 நாடுகளுக்கும் சென்று வருவோம். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. 2010 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 3,572 மில்லியன் ரூபாவும் 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 384 மில்லியன் ரூபாவும் 2020 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான 2 வருட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 126 மில்லியன் ரூபாவும் 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 533 மில்லியன் ரூபாவும் தமது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டதாக பிரதமர் கூறுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 2024 ஆண்டு முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியில் 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டுள்ளார் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் அரைவாசி கட்டணத்தை செலுத்தியா இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கு அவர் சென்றார். ஸ்ரீலங்கா படையினர் தமிழர் பிரதேசங்களில் சிகை அலங்கார நிலையங்கள் மற்றும் உணவகங்களை நடத்தி தமிழ் இளைஞர்களை போதைப்பொருள் பாவனைக்குட்படுத்தி தவறான பாதைக்கு இட்டுச் செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதம் நாடாளுமன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதே போல படையினர் சலூன் நடத்துகிறார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உலகத்திலே பல நாடுகள் உண்டு, படையினர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் படையினருக்குரிய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர, ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் அறவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள். உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது. அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எள்ளங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன். எள்ளங்குளம் கிராமத்திலே அந்த துயிலும் இல்லத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது. மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது. அந்த முகாமிலே வைத்து கூட சில இளைஞர்களுக்கான மதுபாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன. சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது. அந்த உணவகத்திலே இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. காரணம், ஏன் அந்த நிலைமை? நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு
தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள். ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவக நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான காரியம். தயவு செய்து சிந்தியுங்கள். இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்திலே அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் நூற்றுக்கணக்கான ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை நிறுத்தியதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசியல் ஒப்பந்தங்களில் இருவரும் ஈடுபட்டுள்ளதால் லஞ்ச ஊழல் விசாரணைகள் பல நிறுத்தப்பட்டதாக நாடாளுமன்றில் இன்று வெள்ளிக்கிழமை உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக நான் பணியாற்றினேன். இதன்போது எமக்கு 1200 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அவற்றில் 500 முறைப்பாடுகள் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு போன்றவற்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் சில அரசியல் ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட பின்னர் இவற்றில் பலவற்றை நிறுத்தினர். ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை மீதான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. நிதி குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பல்வேறு நபர்கள் வருமானம் ஈட்டிய பில்லியன் கணக்கான ரூபா மதிப்புள்ள சொத்துக்கள் எமது அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட 4.5 பில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களும் நிதி குற்றங்கள் மூலம் ஈட்டப்பட்ட 1.5 பில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களும் இன்று வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பகுதியில் வனவள திணைக்களம் ஆக்கிரமித்து வைத்துள்ள காணிகள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தான் நம்புவதாகவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களமும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகமும் இணைந்து நடாத்தும் சமூக பராமரிப்பு நிலைய திறப்பு விழா இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் அருகில் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது நிலையத்தின் பெயர் பலகையை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் திரைநீக்கம் செய்து வைத்ததோடு அலுவலகத்தினையும் திறந்து வைத்தார். அத்துடன் வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் மகளிர் மாண்பகம் இணையதளத்தையும் ஆளுநர் ஆரம்பித்து வைத்தார். பொதுமக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக அரச சேவை அமைய வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பு என இதன்போது உரையாற்றுகையில் அவர் தெரிவித்தார். நவீனமயப்படுத்தினாலும் சேவைகளை மக்களுக்கு வழங்கப் போவது இலத்திரனியல் சாதனங்கள் அல்ல எனவும் அலுவலகர்கள்தான் மக்களுக்கான சேவையை செய்ய போகின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மக்களுக்கான சேவையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பகுதியில் வன உயிரிகள் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் என்பவை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற காணிகள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாடுகளில் இருந்து உதவுவதற்கு பலர் தயாராக உள்ளதாகவும் அதை ஒழுங்குமுறைப்படுத்தினாலேயே இங்கு வறுமையின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு உதவிகளை சென்றடைய ஏற்பாடுகள் செய்யலாம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மன்னார், பள்ளிமுனை, எமில் நகர், நிறைவெளிக்குளம் ஆகிய கிராமங்களில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் அதன் பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அதில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்திலே 3 கிராமங்கள் விளையாட்டு மைதானம் உருவாக்குகள் சம்பந்தமாக நிதி ஒதுக்கப்பட்டது. பள்ளிமுனை, எமில் நகர், நிறைவெளிக்குளம் போன்ற கிராமங்களிலே நிதி ஒதுக்கப்பட்டாலும் இந்த மைதானத்தின் வேலைகள் நடைபெறவில்லை. எங்களை பொறுத்தமட்டிலே அது ஊழல் நடைபெற்றதாகத்தான் சந்தேகப்படுகிறோம். பள்ளிமுனை புனித லூசியா விளையாட்டு மைதான பணிகள் வடமாகாண நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் 2013 ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் முதற்கட்ட வேலை மண் நிரப்புதல் முடிவடைந்துள்ள நிலையிலும் அரங்கு அமைத்தல் மற்றும் புல் பதித்தல் தோல்வி அடைந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு 3ஆம் கட்ட வேலைக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 51 மில்லியன் பயன்படுத்தப்படவில்லை. அது மீளெடுக்கப்பட்டிருக்கிறது. எமில் நகர் கிராமத்தின் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக மணல் நிரப்புதல், வடிகால் அமைப்பினை ஏற்படுத்துதல், அரங்கு அமைப்பு ஆகிய வேலைக்கு ரூபாய் 49 மில்லியன் செலவிடப்பட்டு முட்டு பெற்றதாக கூறப்பட்ட போதிலும் இதிலே ஒரு வேலையும் நடைபெறவில்லை. இந்த
கிணறு காணாமல் போனது போல இதிலே பாரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த நிதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வேலைகள் நடைபெறவில்லை. ஆகவே அமைச்சு இதிலே துரித கவனம் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நரிவலிக்குளம் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் கட்டுமானத்தில் நீச்சல் தடாகம், உட்புற அரங்கம் மற்றும் அரங்கம், 400 மீட்டர் ஓட்டப்பாதை மற்றும் வெளிப்புற வேலைகள். இந்த நிலைப்பாடு ஆய்வு அறிக்கையிலே 60%, 72%, 90% என முடிவடைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ரூபாய் 37 மில்லியன் ஒதுக்கீட்டு தொகையிலே ரூபாய் 143.7 மில்லியன் நிதி செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதிலே முக்கிய கவனத்தை செலுத்தி அந்த மைதானத்தை நிறைவு செய்யுமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலை கிரிக்கெட் மேம்பாட்டுக்காக 7 பாடசாலைகள் இனங்காணப்பட்டு 5 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே 90% வேலைகள் முடிவடைந்த போதிலும் பாடசாலை விளையாட்டு மைதான கட்டுமான வேலைகள் பல்வேறு காரணங்களால் முடிக்கப்படாமல் இருப்பதால் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்தில் எடுத்து இந்த பாடசாலை விளையாட்டு மைதானத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகளை மீண்டும் ஒதுக்கி நடைமுறைப்படுத்துவதற்கு கோரியிருக்கிறேன். நன்றி. இலங்கையின் இசை ஆளுமைகளில் ஒருவராக கருதப்படும் அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் இறுதிக்கிரியைகள் கொழும்பில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரின் பூதவுடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ்ச் சேவையின் பணிப்பாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்த நிலையில் அங்கு காலமாகியுள்ளார். தேச நேத்ரு கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் பூதவுடல் தாங்கிய பேழை இன்று அஞ்சலிக்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வரவேற்பு மண்டபத்தில் வைக்கப்பட்டது. இதன்பொழுது கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உதித்தகயா சான் குணசேகர தலைமையில் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இந்திய கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி அங்குரன் தத்தா, உலக அறிவிப்பாளர் PH அப்துல் ஹமீத் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதன்போது அவர்கள் அஞ்சலி உரையினையும் ஆற்றியிருந்தனர். இந்த நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை கொழும்பு 6 அமைந்துள்ள அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் இல்லத்தில் அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதிக்கிரியைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அன்னாரின் பூதவுடல் பொரளை மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குடிநீர் விநியோக திட்டத்தின் கீழ் தாளையடியில் அமைந்துள்ள கடல் நீரை நன்னீராக சுத்திகரிக்கும் நிலையத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்பொழுது குடிநீர் விநியோக திட்டத்தின் கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகளை பார்வையிட்ட ஆளுநர் கடல் நீரை உள்ளெடுக்கும் நிலையம், சுத்திகரிப்பு மற்றும் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக கலைப்பீடத்தின் அரசறிவியல் துறை தலைவர் கலாநிதி டி. விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியர் சங்கத்தின் ஒத்திவைக்கப்பட்ட நிர்வாக சபை தெரிவு இன்று காலை இடம்பெற்றது. இந்த தெரிவின் பொழுது 39 மேலதிக வாக்குகளை பெற்று தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தையில் முச்சக்கர வண்டியும் உந்துருளி மற்றும் துவிச்சக்கர வண்டி ஆகியன மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட அலவக்கரை வீதியில் 12,000 மில்லிலீட்டர் கசிப்பினை தம்பசம் வைத்திருந்த 57 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசபந்து உட்பட்ட அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு. பாதாள உலகக்குழு மீதான தாக்குதலில் நீதிமன்ற உத்தரவு. கனடா ஒன்டாரியோ சட்டசபைக்கு மீண்டும் ஈழத்தமிழ் பூர்வீக கனேடியர்கள் தெரிவு. 3வது முறையும் ஆட்சி அமைக்கும் முற்போக்கு பழமைவாத கட்சி. இலங்கையின் அரசியல் தலைவர்களில் சிலர் பாதாள உலகுக்கு ஆதரவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் குற்றச்சாட்டு.
தமிழர் பகுதிகளில் படையினரின் உதவியுடன் போதைப்பொருள் விநியோகம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாரதூர குற்றச்சாட்டு. தமிழக காவல்துறை தென்னகங்கார அடாவடியுடன் செயற்படுகிறது. சீமானின் துணைவி கயல்விழி கடும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இன்று நேரடி சந்திப்பு. உக்ரைனிய கனிம வளம் தொடர்பான ஒப்பந்தமும் இறுதி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.